வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். உலகளாவிய ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்கள் பங்கேற்க தேர்வாகியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தமிழக அளவில் 2 பள்ளிகளுக்கு மட்டுமே கிடைத்த வாய்ப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் மவுண்ட் சியோன் பள்ளி மட்டுமே தேர்வாகியுள்ளது. தொழில்நுட்ப உலகின் ஒரு மைல்கல்லாக கருதப்படும் ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 A1 இம்பாக்ட் சமிட் 2026 எதிர்வரும் பிப்ரவரி 16, 2026 அன்று புதுடெல்லியில் உள்ள புகழ்பெற்ற பாரத் மண்டபத்தில் தொடங்குகிறது. உலகளாவிய தெற்கு பகுதியில் குளோபல் சவுத் நடைபெறும் மிகப்பெரிய மற்றும் முதலாவது உலகளாவிய ஏஐ மாநாடாக இது ஒரு வரலாற்று சாதனையை படைக்க உள்ளது. உலக அரங்கில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவகங்கை மாவட்ட மாணவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் சிவகங்கை மாவட்டம் தென்கரையில் ஊராட்சியில் உள்ள மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்கள் இந்த உலகத்தரம் வாய்ந்த மாநாட்டில் தங்களது கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்த தேர்வாகியுள்ளனர். இந்த கண்காட்சிக்காக நாடு முழுவதிலும் இருந்து 3500 பள்ளிகள் தங்கள் படைப்புகளை சமர்ப்பித்தனர். அதில் தமிழகத்தில் இருந்து 2 பள்ளிகள் மட்டுமே முதல் 50 இடங்களுக்குள் டாப் 50 தேர்வாகின. இதில் தேசிய அளவில் 32வது இடத்தை பிடித்தது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நகுல், பிரணேஸ்வரர், சுபகவின், ஹரிஷ் ஆகியோர் சாதனை படைத்துள்ளனர். இவர்கள் உருவாக்கிய ஏஐ ஆட்டோ பேட்ச் ரோலர், செயற்கை நுண்ணறிவு தானியங்கி சாலை பழுது நீக்கம் இயந்திரம், ஏஐ ஆட்டோ பேட்ச் ரோவர் என்ற அதிநவீன திட்டம் இந்த மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஏஐ மாநாட்டில் பங்கேற்க மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளி மாணவர்களை பள்ளி நிறுவனர் பிளாரன்ஸ் ஜெயபாரதன், தாளாளர் முனைவர் ஜெய்சன் கீர்த்தி ஜெயபாரதன், அரங்காவலர் விவியன் ரேஷல் ஜெய்சன், முதல்வர் அரசியா பாத்திமா மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்கள் என அனைவரும் வாழ்த்தி பாராட்டினர். G3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. சிவகங்கை மாவட்டம் மவுண்ட் சியோன் சில்வர் ஜூப்ளி பள்ளியிலேருந்து நான் பேசுகிறேன். என் பேர் சூபகவின். என் டீம்மேட் நகுல், பிரணேஸ்வர், அப்புறம் ஹரிஷ். நாங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதில் எப்படின்னா ஒரு ஏஐ சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் அதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் ஏஐ ஆட்டோ பேட்ச் ரோவர் அப்படின்னா நாங்கள் இப்போ ரோட்டில் நிறைய மேடு பள்ளமாக இருக்குது. அந்த பள்ளத்தை சரி பண்ணுறதுக்காக நாங்கள் அதை கிரியேட் பண்ணோம். அது எப்படின்னா தானாகவே அது கிரியேட் பண்ணி அது அட்டானமஸ் அப்படின்னா தானியங்கி ஹியூமனோட ஹெல்ப்பு தேவைப்படாது. அது தானாகவே போய் டிடெக்ட் பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சிரும். இப்போ நாங்கள் அதில் தமிழ்நாட்டில் 2 ஸ்கூலில் நாங்கள் ஒரு ஸ்கூலில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். அப்புறம் இந்தியாவில் டாப் 50 டீமாக நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட ப்ராஜெக்டை அவங்க சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் எங்களோட மென்டார்ஸ், அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார், கரஸ்பாண்டன்ட் மேம், அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா நாங்கள் பண்ணியிருக்க முடியாது ப்ராஜெக்ட். ஏன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, அரௌண்ட் 1 lakh கிட்ட வரும். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ டெய்லியும் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆள் அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப சரியா